ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த டாய் கார் இல்லைன்னா நம்ம வீட்டில் பவர் ஸ்ப்ரேயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம 12V சார்ஜர் யூஸ் பண்ணுவோம், 12V பேட்டரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பேட்டரிக்கு வந்துட்டு இந்த மாதிரி பவர் மேக்ஸ் பிராண்ட் SMPS பேட்டரி சார்ஜர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேட்டரி சார்ஜரில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னுட்டு சார்ஜ் ஆகுறதுனா பார்த்திங்கன்னா ரெட் கலரில் எரியும், சார்ஜ் ஆகிடுச்சுன்னா க்ரீன் கலரில் எரியும். சடனாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அடாப்டரில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகாது, விச் மீன்ஸ் இதில் ஏதோ ஒரு இஷ்யூ வரும். ஸோ அப்போ வந்துட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், க்ரீன் கலர் மட்டும் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், சார்ஜிங் ஒர்க் ஆகாது. ஸோ அப்படி ஒர்க் ஆகாத போது நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபியூஸுன்னு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி இருக்கும், ரெசிஸ்டர் இருக்கும். ஸோ இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணால் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்துட்டு டீசால்டர் பண்ணிவிட்டு அந்த ரெசிஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து நான் டீசால்டர் பண்ணிட்டேன். ஸோ டீசால்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் கம்ப்ளீட்டாகவே பர்ன் அவுட் ஆகிருக்குது. ஸோ இது வந்துட்டு ஃபியூஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஏசி டு டிசி வந்துட்டு சப்ளை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்காக யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதனோட கலர் கோடிங் வந்துட்டு கோல்டு, பிளாக், ப்ரௌன். ஸோ இதுதான் இதனோட கலர் கோடிங். ஸோ இதை வந்துட்டு நான் டீசால்டரிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்றதை நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 10 ஓம் ரெசிஸ்டர் வாங்கியாச்சு. ஸோ இதனோட கலர் கோடிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன், பிளாக், கோல்டு. எப்பயுமே வந்துட்டு கலர் கோடிங் வந்துட்டு ப்ரௌன், பிளாக், கோல்டன் கலரில் தான் வரும். ஸோ 0 ப்ரௌன் வந்துட்டு 10 ஓம் வரும். ஸோ இது ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர் 5% டாலரன்ஸோடு வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபெக்டாக இந்த ஃபியூஸை வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ 10 ஓம் ரெசிஸ்டர்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எப்படி இது வந்துட்டு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையன்றது பவரில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதை பவர் லைனில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு 10 ஓம் ரெசிஸ்டரை மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. இந்த 10 ஓம் ரெசிஸ்டர் வந்துட்டு ஃபியூஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இது பர்ன் அவுட் ஆனதுனால தான் நம்மளுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த கலர்ஸ் வந்துட்டு க்ரீன் கலர் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சார்ஜிங் ஆகும்போது இது ரெட் கலரில் ஆகும், சார்ஜிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா க்ரீன் கலரில் மாறும். இது வந்து ஆட்டோ கட் ஆஃப் SMPS பேட்டரி சார்ஜர். ஸோ இது வந்துட்டு இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.